வணக்கங்க. இப்போ வந்து அகமதாபாத்தில் ஜூன் 12 ஒரு ஏர் கிராஷ் நடந்தது இல்லையா? அதில் வந்து இந்த பிளாக் பாக்ஸுக்கு வந்து டேட்டாஸ் எல்லாம் கூட வந்து எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நியூஸும் வந்தது. இப்போ வந்து ஃபர்தராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து இதில் ப்ரோபில் வந்து உள்ளே வரக்கூடாது, தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த எதனால் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து பண்ணுறதை அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சேஃப்டி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த டிலே ஆகிருக்குல்ல, இந்த பிளாக் பாக்ஸ் டேட்டா வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இது கிளியராக இந்த வீக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸோட ஏவியேஷன் ஏஜென்சி வந்து அதாவது ஆஃபர் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து அசிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இவங்க டினை பண்ணியிருக்காங்க. இந்த 787D ட்ரீம் லைனர் கிராஷ் வந்து 260 பேர் இறந்துட்டாங்க இல்லையா, அதை வந்து டினை பண்ணியிருக்காங்க. முன்னாடி அதாவது இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க இன்வெஸ்டிகேட்டர்ஸை. அதை இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அதாவது மலேசியன் பிளேன் 2014 அந்த இது நடந்தது, உக்ரைனில் நடந்தது 2020 அந்த டைம்லலாம் வந்து அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டது. அதனால் வந்து அவங்க அதை பண்ணியிருந்தாங்க. இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆஃபர் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டிகேட்டரை வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. பட் வந்து இந்தியா என்ன பண்ணியிருக்குன்னா, இந்தியன் அத்தாரிட்டிஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம மீடியா ரிப்போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு சேனலில் வந்து எல்லாத்தையும் காமிப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த லீடிங் இந்த வேர்ல்டோட டெட்லியஸ்ட் ஏவியேஷன் ஆக்சிடெண்ட் இந்த டிகேட்லேயே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்ஸ்டே அன்னைக்கு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட் ரெக்கார்டட் டேட்டா எல்லாத்தையும் 2 வீக்ஸ் முடிஞ்ச பிறகு அந்த கிராஷுக்கு அப்புறம் எல்லாத்தையும் வந்து டேட்டாலாம் டவுன்லோட் பண்ணிட்டாங்க. இப்போ அதை வந்து என்ன ஏதுன்னு வந்து பார்க்கணும், அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க. முன்னாடி சேஃப்டி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரோபை பற்றி ஒன்றும் இல்லை, கம்மியாக இருக்குது. அதே மாதிரி வந்து பிளாக் பாக்ஸ் ஒன்றும் சரியாக கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி. ஜூன் 13 வந்து ஒன்று கிடச்சிருக்கு, இன்னொன்று வந்து ஜூன் 16 கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ஸ் வந்து இதையும் வந்து கேட்கப்பட்டது என்னென்னா, இந்த ரெக்கார்டு அந்த இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் வந்து எங்கே ரீட் பண்ணப்படும், இந்தியாவிலையா இல்லாட்டி யூஎஸ்ஏ என்ன இந்தியா அப்படின்னு. நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேஃப்டி போர்டும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுது இன்வெஸ்டிகேஷனில் அப்படிங்கிறதுனால இந்த கொஸ்டின் ரைஸ் ஆகிருக்கு. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இது வந்து இந்தியன் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியோட அஃபிஷியல் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நாங்கள் இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷனோட எல்லா ப்ரோட்டோகால்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் இந்த மீடியா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து என்ன ஏதுங்கிறத வந்து இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. மோஸ்ட் ஏர் கிராஷஸ் வந்து நிறைய மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்னால் வந்து ஏற்படுது. இது வந்து நம்ம 30 டேஸ்க்குள்ளே வந்து அது என்ன ஏதுங்கிறது ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து டேட்டாஸை வந்து எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது 2 பிளாக் பாக்ஸையும் செக் பண்ணும்போது தான் தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்ப்போங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.